ஆத்ம நமஸ்காரம். சித்த சமாஜ நிறுவகர் சுவாமி சிவானந்த பரமஹம்ச பெருந்தகையால் அருளிச் செய்யப்பட்டதும் சர்வ வேதாந்த சித்தாந்த தத்துவ கருவூலமுமான சித்த வேதம் என்னும் மோட்ச சூத்திரம் எனும் நூலாகும் இது. மனிதர்களின் மூட பழக்க வழக்கங்களை அகற்றி ஆன்மீக நெறியை புகட்டி யதார்த்த ஈஸ்வர சேவை செய்து ஜீவனை காக்கும் வழியை காட்டி உலகு அழிவினின்றும் கடைத்தேறி ஆக்கமும் அமைதியும் பெற்று மண்ணகமே விண்ணகமாக திகழச் செய்ய வழி செய்வதாகும் சித்தவேதம் எனும் இத்திருமறை. சித் சொரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தனை வணங்குவதுடன் வணக்கத்திற்குரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். அளவற்ற இன்பமளிக்க ஆதாரமாக இருப்பவரும் பரிபூரண ஆனந்த மூர்த்தியும் தயாபரனும் மகிழ்ச்சி மிக்கோனுமாகிய சத்குருநாதனை யான் வணங்குகிறேன். தேகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம் மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற விருப்பு வெறுப்பு முதலான ராகத்வேஷாதி பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறற அழிக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். அத்தியாயம் 1. சிஷ்யன்: சத்குருவே, மாயா சமுத்திரத்தில் பட்டு அலைந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற எனக்கு அதிலிருந்து கரையேறுவதற்குள்ள நல்ல மார்க்கத்தை காண்பித்து தரவேண்டி பக்தி விஸ்வாசத்துடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். குரு: அன்புள்ள சிஷ்யா, மாயா சமுத்திரத்தில் இருந்து எங்கே கரையேறுவதற்குள்ள மார்க்கத்தை காண்பித்து தர வேண்டும்? சிஷ்யன்: எல்லாம் வல்ல ஈஸ்வரனிடம் சேருவதற்கு. குரு: ஈஸ்வரன் என்று சொல்லப்பட்டது இன்னதென்று உனக்கு தெரியுமா? சிஷ்யன்: ஈஸ்வரன் என்பது உலகத்தினுடைய படைப்பு, காப்பு, அழிப்பு, படைத்தல், காத்தல், அழித்தல் முதலியவற்றின் கர்த்தாக்களாகிய பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் என்கிற இவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்களை பல விதத்திலும் பல கோயில்களிலும் பிரதிஷ்டை முதலியன செய்து பலரும் சேவித்து கும்பிட்டு பூஜை நைவேத்தியம் செய்து வருகிறார்கள். ஆகையால் இவ்வண்ணமே இருக்குமென்று யானும் கருதி இருக்கிறேன். குரு: இவ்வண்ணமே நீர் கருதி வந்த போதிலும் ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம், எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை உண்டென்றோ இல்லையென்றோ உமது நம்பிக்கை? சிஷ்யன்: ஈஸ்வரன் சர்வவியாபி, அதாவது எங்கும் நிறைந்தவன் என்றேதான் எனது பூரண நம்பிக்கை. குரு: அப்படியாயின் சர்வவியாபியான ஈஸ்வரனுக்கு நாமமோ ரூபமோ உண்டாவதற்கு இடமுண்டோ? சிஷ்யன்: ஈஸ்வரனுக்கு நாம ரூபங்கள் உண்டாகிற போது சர்வ வியாபகத்துவம் உண்டாக இடமில்லை. குரு: ஈஸ்வரன் நாம ரூபாதிகள் அல்லாமல் சர்வவியாபி என்றே நீர் சொல்லுகிறீர். அப்பொழுது ஈஸ்வரன் நம் உள்ளிலும் இருக்கின்றானா இல்லையோ? சிஷ்யன்: ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம் இருப்பதால் நம் உள்ளிலும் இருக்கிறான். குரு: நம் உள்ளில் ஈஸ்வரன் இருக்கையில் நாம் ஈஸ்வரன் அல்லவென்றும் ஈஸ்வரன் பிரம்மாவாகும், விஷ்ணுவாகும், மகேஸ்வரனாகும் அல்லது கோவில்களில் பிரதிஷ்டை செய்துள்ள பிம்பங்களில் இருக்கிறதாகும் என்றும் மற்றுமாக சங்கற்பித்து நம்பும்போது நாம் யார், ஈஸ்வர மதஸ்தரோ அல்லது நிரீஸ்வர மதஸ்தரோ? சிஷ்யன்: சர்வவியாபியான ஈஸ்வரனை எவ்விதம் சங்கற்பித்தாலும் அஃது ஈஸ்வர மதம் அல்லவென்று சொல்லுவதற்கு இடமுண்டோ? குரு: ஈஸ்வரன் நம் உள்ளில் இல்லையெனில் நமக்கு ஏதாவது கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ பேசுவதற்கோ முடியுமா? சிஷ்யன்: முடியாது. குரு: அதற்கோர் உதாரணம் சொல்லுகிறோம். அதாவது, ஒருவன் செத்தால் பிணமாகிறான். அதற்கு ஏதாவது கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ பேசுவதற்கோ அசைவதற்கோ முடியுமா? சிஷ்யன்: முடியாது. குரு: அதற்கு காரணம் யாது? சிஷ்யன்: அதில் ஈஸ்வர சைத்தன்யம் இல்லாததுவே. குரு:
அதனால் ஈஸ்வர சைத்தன்யம் இல்லையெனில் நமக்கு யாதொரு உணர்வும் இல்லை. இதோ காண்கின்ற உலகம் முதலிய யாதொரு நிலைமையும் இல்லை. ஆகையினால் ஈஸ்வர சைத்தன்யத்தினாலேதான் நமக்கு இவை எல்லாவற்றையும் கேட்கவும் காணவும் அறியவும் இடமுண்டாயிற்று. அச்சந்தர்ப்பத்தில் ஈஸ்வரனே இவை எல்லாவற்றையும் அறிகிறான் என்றே நம்ப வேண்டியது. அவ்விதம் ஈஸ்வரனாய் இருக்கின்ற தானல்ல ஈஸ்வரன் என்றும், ஈஸ்வரன் பிரம்மாவாகும், விஷ்ணுவாகும், மகேஸ்வரனாகும், கோவில்களிலுள்ள பிம்பங்களிலாகும் என்றும் மற்றுமாக சங்கற்பிக்கும் போது நம்மை ஈஸ்வர மதஸ்தர் என்று சொல்லக்கூடுமோ? சிஷ்யன், அவ்விதம் ஆலோசித்து பார்க்கும் பொழுது நாம் நிரீஸ்வர மதஸ்தர்கள் ஆகின்றோம். குரு, அப்படியாயின் தன்னிலுள்ள ஈஸ்வர சக்தியை வெளியில் விடாமல் எவனொருவன் தன்னிலேயே நிலை நிறுத்துகிறானோ அவனே ஈஸ்வர மதஸ்தன். சிஷ்யன், குருவே, என்னிலுள்ள ஈஸ்வர சக்தியை வெளியில் விடாமல் என்னிலேயே எவ்விதம் நிறுத்துவது? அந்த மார்க்கத்தை எனக்கு காண்பித்து கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். குரு, அந்த மார்க்கத்தை காண்பித்து தருபவர் யார்? சிஷ்யன், அவரே குரு. குரு, குரு என்பவர் யார்? சிஷ்யன், குரு ஈஸ்வரன் எனவென்றே எனது நம்பிக்கை. குரு, ஈஸ்வரன் எக்காலமும் குருவாய் வருவதற்கு இடமில்லை. ஏனென்றால் ஈஸ்வரன் நாம ரூபாதிகள் இல்லாமல் எங்கும் நிறைந்திருக்கின்ற பொருள் என்று நீரே சொல்லுகின்றீர். அப்படியுள்ள பொருள் நம்மிலிருந்து அபிண்ணமாய், அதாவது வேறுபடாமல் இருக்கின்றதா? அது அல்லாமல் பின்னமாய், அதாவது வேறுபட்டு இருக்கின்றதா? சிஷ்யன், அது அபிண்ணமாய், அதாவது வேறுபடாமல் இருக்கின்றது. குரு, அப்படி இருக்கின்ற பொருள் நமது குருவாக வருவதற்கு இடமில்லை. காரணம், குருவென்று வருகையில் நம்மிலிருந்து வேறுபடுத்தி சங்கற்பிக்கின்றோம். அப்பொழுது குரு வேறுபடுகின்றது. அப்படி வேறுபடும் போது ஈஸ்வரன் குருவாய் வருவதற்கு இடமுண்டோ? தவிர ஈஸ்வர சைத்தன்யம் நம்மில் இல்லையெனில் பிணமாகின்றோம். அவ்விதமான சைத்தன்ய பொருளை நம்மிலிருந்து குருவாய் வேறுபடுத்தும் போதும் நாம் பிணமாகின்றோம் அல்லவா? அவ்விதம் பார்க்கும்போதும் ஈஸ்வரன் குருவாய் வருவதற்கு இடமுண்டா? சிஷ்யன், அவ்விதம் ஆலோசித்து பார்க்கும் பொழுது ஈஸ்வரன் குருவாக வருவதற்கு இடமில்லை. குரு, அதுவுமன்றி ஈஸ்வரன் குரு அல்ல என்பதற்கு உதாரணம் என்னவென்றால், ஈஸ்வரன் உண்டென்றோ இல்லையென்றோ உமது நம்பிக்கை? சிஷ்யன், ஈஸ்வரன் உண்டென்றேதான். குரு, எனில் அந்த ஈஸ்வரன் ஒரு சமயத்தில் மட்டும் உள்ளவனோ அல்லது எப்பொழுதும் உள்ளவனோ? சிஷ்யன், அவன் எல்லா சமயத்திலும் உள்ளவன். குரு, அப்படியாயின் நீர் தூங்கும் சமயத்தில் ஈஸ்வரன் உண்டோ இல்லையோ? சிஷ்யன், உண்டு. குரு, அந்த சமயத்தில் குரு உமது அருகில் வந்திருந்தால் நீர் அறிவதுண்டோ? சிஷ்யன், அறிவதில்லை. குரு, என்ன காரணம்? நீர் தூங்கும் சமயத்தில் ஈஸ்வரன் உண்டல்லவா? அந்த சமயத்தில் நீர் அறியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அதை சொல்ல முடியுமா? சிஷ்யன், அது எனக்கு சொல்ல முடியாது. குரு, எனில் அதன் காரணம், ஈஸ்வரனுக்கு 2 நிலைமைகள் இருக்கின்றன. அவை என்னவென்றால், சகலத்துவம், அதாவது களங்கமுடையதும், நிஷ்கலத்துவம், அதாவது களங்கம் இல்லாததும் எனப்படும். எப்பொழுது ஈஸ்வரனுக்கு சகலத்துவம் சம்பவிக்கின்றதோ அப்பொழுது ஈஸ்வரன் சகுணனாகி, அதாவது குணமுடையவனாகி, அப்போது விகாராதிகள் உண்டாகி, படைப்பு, காப்பு, அழிப்பு முதலியவை உண்டாகி, ராகத்வேஷியாகி, அதாவது விருப்பு வெறுப்பு உடையவனாகி அமைகிறான். எப்பொழுது ஈஸ்வரனுக்கு நிஷ்கலத்துவம், அதாவது களங்கமில்லாமல் ஆகின்றதோ அப்பொழுது ஈஸ்வரன் நிர்குணனாய், அதாவது குணம் இல்லாதவனாய், நிர்விகாரியாய், அதாவது விகாரம் இல்லாதவனாய், படைப்பு, காப்பு, அழிப்பு முதலியவை இல்லாமல் விருப்பு வெறுப்பற்றவனாகி விளங்குகின்றான். ஆனால் இவை அனைத்தும் உண்டாகின்றது எங்கிருந்தென்றால் தன்னிலிருந்தேயாகும். அது என்னவென்றால், ஒரு பிணத்திற்கு இவை ஒன்றுமே இல்லை. அது ஏனென்றால் பிணத்தில் ஈஸ்வர சைத்தன்யம் இல்லாததாலாகும். ஈஸ்வர சைத்தன்யம் தன்னில் இருக்கும் பொழுது மட்டுமே இந்த நிலைமைகள் உண்டாகின்றன. அதெப்படி என்றால், தன்னிலுள்ள ஈஸ்வர சக்தி தன்னிலேயே லயித்து வெளியில் வியாபிக்காமல் இருக்கும் பொழுது நிஷ்கலனாகிறது. அது நம்முடைய தூக்கத்திலுள்ள நிலைமை. அப்போதும் நமக்கு ஜீவன் உண்டு. ஜீவனுக்கு யாதொரு களங்கமும் இல்லை. அது களங்கமின்றி நிர்மலமாய், அதாவது பரிசுத்தமாய், ஆத்மாவாய் இருக்கின்ற நிலைமையாகும்.
அதற்கு உதாரணம், மிக கொடிய சித்தம் உடையோனாய் கொடுஞ்செயல் செய்வோனாய் கொலைபாதகனாய் இருக்கின்ற ஒருவன் தூங்குகிற சமயத்தில் அவனுக்கு ஜீவன் உண்டு. அப்பொழுது அந்த ஜீவனுக்கு யாதொரு களங்கமும் இல்லை. அச்சமயம் ஜீவன் நிஷ்கலனாய் இருக்கிறது. அந்த ஜீவனே சிவன். அப்பொழுதாகும் ஜீவ சிவோகம் என்கிற நிலைமை. அந்த நிலைமை மாறி வெளியில் வியாபித்து மற்றொன்றாய் பிரதிபிம்பிக்கும் போது, அதாவது பிரதிபலிக்கும் போது, அது ஜீவனும் அந்த பிரதிபிம்பத்தில் விட்டு வெளியே வியாபிக்காமல் தன்னில் தானே லயிக்கும் போது அது சிவனும் ஆகிறது. ஜீவக சிவோகம் என்று சொல்ல இதுவே காரணம். சிவனே ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுக்குத்தான் மேற் சொல்லிய விதத்தில் நிஷ்கலத்துவம் உண்டாயிற்று. அப்பொழுது ஈஸ்வரன் நிர்குணன் ஆகின்றான். நிர்குணன் என்றால் குணமில்லாதவன். குணங்கள் சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்பவையாகும். இம்மூன்று குணங்களும் இல்லாமல் ஆகின்ற நிலைமையில் நிர்குணன். அப்பொழுது நிர்விகாரியாய், நிர்மோகியாய், விருப்பு வெறுப்பு முதலியவை இல்லாதவனாய் அமைகின்றான். அதுதான் நாம் தூங்கும் சமயத்திலுள்ள நிலைமை. அப்பொழுது தன்னிலேயே இருக்கின்ற ஈஸ்வர சைத்தன்யம் தன்னில் அடங்கி நிர்குணன், நிஷ்கலன், நிர்விகாரி என்றிவ்விதமாய் அமைகிறது. எப்பொழுது தூக்கம் விழித்து தனது சக்தி வெளியில் வியாபிக்கின்றதோ அப்பொழுது சகலனாகின்றது. சகலன் என்றால் கலங்கத்தோடு கூடியவன் என்றாகும். அப்பொழுது விகாரியும் சகுணனும் ஆகிறான். சகுணன் என்பது முன் விவரித்த மூன்று குணங்களோடு கூடியவன். அந்த மூன்று குணங்களும் உண்டாகும் பொழுது படைப்பு, காப்பு, அழிப்பு உண்டாகின்றன. இவையெல்லாம் தன்னிடத்திலிருந்து உண்டானவை ஆகும். தான் இல்லையெனில் இவ்விதமான யாதொரு நிலைமையும் இல்லை. அப்பொழுது தான் தானே சகலனாவதும் நிஷ்கலனாவதும், சகலனாவதும் சகுணனாவதும், நிர்குணனாவதும், விகாரியாவதும், நிர்விகாரியாவதும் ஆகையினால் தான் தானேயாகும் ஈஸ்வரன். தானாயிருக்கின்ற ஈஸ்வர சைத்தன்யம் தன்னிலே அடங்கி தூங்கும் பொழுது ஈஸ்வர சைத்தன்யம் ஒன்று மட்டுமே உள்ளதாகவும் மற்றெல்லாம் இல்லாததாகவும் ஆயிற்று. அதனாலேதான் அத்தூக்க நேரத்தில் குரு வந்து அருகில் இருந்த பொழுது தெரியாமல் இருக்க காரணம். நிற்க, குரு வந்திருக்கிறார் என்றுள்ள சங்கற்பம் உமக்கு எப்பொழுது உண்டாகிறது? சிஷ்யன், தூக்கம் விழித்த பொழுது. குரு, தூக்கம் விழித்த பொழுது சங்கற்பம் எங்கிருந்து உண்டாகிறது? சிஷ்யன், எண்ணிலிருந்தே உண்டாகிறது. குரு, எண்ணில் என்றால் எங்கிருந்து? தூங்கும் பொழுது நீர் இல்லையா? அப்பொழுது சங்கற்பம் உண்டாயிருந்ததா? தூக்கம் விழித்த பொழுது அது எவ்விதம் உண்டாகிறது? சிஷ்யன், தூக்கம் விழித்த பொழுது எனக்கு விகாராதிகள் உண்டாகி அவ்விகாராதிகளில் இருந்துதான் சங்கற்பம் உண்டாகிறது. குரு, விகாராதிகள் எங்கிருந்து உண்டாகின்றன? சிஷ்யன், ஜீவனிலிருந்து உண்டாகின்றன. குரு, ஜீவனிலிருந்து எப்படி உண்டாகின்றன? தூங்கும் சமயத்தில் உங்களுக்கு ஜீவன் இல்லையா? அப்பொழுது விகாராதிகள் உண்டாயிருந்தனவா? தூக்கம் விழித்த பொழுது உமக்கு என்ன உண்டாயிற்று? சிஷ்யன், மனம் உண்டாயிற்று. குரு, அப்பொழுது சங்கற்பம் எங்கிருந்து உண்டாகிறது? சிஷ்யன், மனதிலிருந்து உண்டாகிறது. குரு, மனம் இல்லாவிட்டால் யாதேனும் இருக்கின்றதோ? சிஷ்யன், இல்லை. குரு, அப்பொழுது குரு என்கிற சங்கற்பம் எங்கிருந்து உண்டாயிற்று? சிஷ்யன், மனதிலிருந்து உண்டாயிற்று. குரு, அப்பொழுது குரு யார்? சிஷ்யன், மனம். குரு, சங்கற்பம் செய்வதற்குள்ள சக்தி யாருக்கு இருக்கின்றதோ அவரே புரோகிதர், அவரே குரு. இதற்கு உதாரணம், ஒரு கோவில் உண்டாக்கி அதில் ஒருவர் ஒரு சங்கற்பம் செய்கிறார். யார் அங்கே சங்கற்பம் செய்கின்றவரோ அவரே அவ்விடத்தில் புரோகிதர். சங்கற்ப சக்தி யாருக்கு இருக்கின்றதோ அவராகும் சங்கற்பிக்கின்றவர். அப்படி உள்ளவரைத்தான் அவ்விடத்தில் தந்திரி என்றும் புரோகிதர் என்றும் சொல்லுகின்றோம். இவ்விதமாக நமக்கு உலகென்ற சங்கற்பம் எங்கிருந்து உண்டாகின்றது? சிஷ்யன், மனதிலிருந்து. குரு, அப்பொழுது சங்கற்ப சக்தி யாருக்கு இருக்கிறது? சிஷ்யன், மனதிற்கு. குரு, அப்பொழுது புரோகிதர் யார்? சிஷ்யன், மனமாகும். குரு, அப்படியானால் நமக்கு எத்தனை குரு உண்டு? சிஷ்யன், ஒரே குரு. குரு, அது எப்பொழுதும் வராது. அவனவனுக்கு அவனவனுடைய மனமே குருவாகும்.
வேறு குரு இல்லை. அதனால் குரு சிஷ்யன் என்கிற நிலைமை இல்லாததாகும். அது எப்படி என்றால், மனம் இல்லையெனில் யாதொன்றும் இல்லை. எல்லாம் மனதிலிருந்தேதான் உண்டாகின்றன. ஆகவே மனமேயாகும் குரு. தவிர ஒன்றிலிருந்து இரண்டு உண்டானதோ அல்லது இரண்டிலிருந்து ஒன்று உண்டானதோ எப்படி உம்முடைய நம்பிக்கை? சிஷ்யன்: ஒன்றிலிருந்தே இரண்டு உண்டானது என்றுதான் சொல்லி வருகிறார்கள். அதுபோலவேதான் நானும் கருதியிருக்கிறேன். குரு: எனில் அப்படி கருதுவது தவறு. ஒன்றிலிருந்து இரண்டு ஆவதில்லை, இரண்டிலிருந்தே யாகும் ஒன்று உண்டாவது. அதன் காரணம் ஒன்று எனச் சொல்ல வேண்டுமானால் அதனுடைய ஆதியும் அந்தமும், அதாவது அடியும் முடியும் காண வேண்டும். ஆதி அந்தம் உண்டாகும் பொழுது மட்டுமே ஒரு பொருளை நிச்சயிக்க முடியும். ஆதியும் அந்தமும் இல்லையானால் ஒரு பொருளை நிச்சயிக்க முடியாது. ஒரு பொருளென நிச்சயிக்கும் பொழுது அதற்கு ஓர் ஆதி உண்டு. ஆதி உண்டாகும் பொழுது அது நிற்பதற்கு ஓர் அடிஸ்தானம், அடிப்படை வேண்டும். அடிப்படை இல்லையெனில் அது நிற்க முடியாது. அந்தம், முடிவு வேண்டுமென்றால் அதற்கு மேலே ஒரு வெளி வேண்டும். வெளியாயிருக்கின்ற ஆகாசம் மேலே இல்லையெனில் முடிவும் உண்டாகிறதில்லை. அப்படி இருக்க ஆதி உடைய பொருள் நிற்பதற்காக அடிப்படையாகிய ஆதாரம் ஒன்று கீழும், முடிவு காண்பதற்கு வெளியான ஆகாசமாய் இருக்கின்ற ஒன்று மேலேயும் உண்டாகின்றன. அவ்விதம் உண்டாகும் பொழுது இரண்டாகின்றன. அந்த இரண்டிலாகும் ஒன்று நிற்பது. தவிர பூமி என்றும் ஆகாசம் என்றும் இரண்டு நிலைமைகள் இல்லையெனில் எந்த பொருளாவது உண்டாகுமா? சிஷ்யன்: உண்டாகாது. குரு: ஆகையால் எல்லா பொருள்களும் இரண்டிலிருந்தேதான் உண்டாகின்றன. அதற்கு உதாரணம், ஏதாவது ஒரு விதையை எடுப்போம். அதன் உள்ளில் உள்ள அவ்வித்தின் பருப்பு காண்பதில்லை. ஏனெனில் அந்த வித்தின் உள்ளில் அது அடங்கி நிறைந்து அடிமுடி இல்லாமல் இருப்பதால் ஆகும். எனில் அதிலிருந்து ஒரு முளை கிளம்ப வேண்டுமென்றால் அவ்வித்து எவ்விதமாக வேண்டும்? சிஷ்யன்: அவ்வித்தினுடைய முகம் இரண்டாக பிளவுபட வேண்டும். குரு: அப்பொழுது எதிலிருந்து அந்த ஒன்று, அதாவது முளை உற்பத்தியாகின்றது? சிஷ்யன்: இரண்டிலிருந்தே. குரு: அதுபோன்று நம் உற்பவமும் இரண்டிலிருந்தே ஆகும். ஏனெனில் ஸ்திரீ மட்டும் இருந்தால் அவளிடமிருந்தோ, புருஷன் மட்டும் இருந்தால் அவனிடமிருந்தோ சந்தானம் உண்டாகிறதில்லை. ஸ்திரீயும் புருஷனும் சேர்ந்தால் மட்டுமே சந்தானம் உண்டாகும். அப்பொழுது நாமும் இரண்டிலிருந்தேதான் உண்டானோம். இது மூலமும் ஒன்று எதிலிருந்து உண்டாகின்றது என்று வெளிப்படுகிறது? சிஷ்யன்: இரண்டிலிருந்தே உண்டாகின்றது. குரு: இரண்டில்லையெனில் என்னவாகும்? சிஷ்யன்: ஒன்றும் இல்லாததாகும். குரு: ஒன்றும் இல்லாததற்கு தான் அத்வைதம் என்று சொல்லுவது. அத்வைதம் என்றால் துவைத்த ரகிதம், அதாவது இரண்டில்லாதது. இரண்டென்றுள்ள நிலைமை எங்கிருந்து உண்டாயிற்று என்றால் அது தன்னிலிருந்தேயாகும் உண்டாயிற்று. தன்னுடைய சக்திக்கு சலனம் உண்டான போது இரண்டென்கிற நிலைமை உண்டாயிற்று. தான் என்றால் அட்சரம், அட்சரம் என்றால் க்ஷரரகிதம், அதாவது நாசம் இல்லாதது. ஏனென்றால் நாம் கேட்பதும் காண்பதும் அறிவதும் மட்டுமன்றி எந்த பொருளுக்கு ஆதியந்தம் உள்ளதோ அந்த பொருள் அழிந்து போகின்றதும், எந்த பொருளுக்கு ஆதியந்தம் இல்லாமல் இருக்கின்றதோ அந்த பொருள் அழியாததும் ஆகும். அந்த பொருளாகும் ஈஸ்வரன். அப்போது ஈஸ்வரனாய் தானாய் ஆதியந்தமில்லாததாகி அட்சரமாய் இருக்கின்றதிலிருந்து வெளி என்னும் ஆகாசம் உண்டாயிற்று. அந்த ஆகாசத்தில் தான் தானே சக்தியாய் சலிக்கவும், அப்பொழுது அதிலிருந்து எல்லா நிலைமைகளும் உண்டாகவும் செய்தன. எப்பொழுது தான் வெளியாயிருக்கின்ற ஆகாயமாகி சக்தியாய் சலிக்கத் தொடங்கிற்றோ அப்பொழுது அது இரண்டாயிற்று. அதற்கே பிரம்மம் என்றும் மாயை என்றும் சொல்லுவது. சிஷ்யன்: ஓ குருவே, அழிவற்ற பொருளிலிருந்தே பிரம்மம் என்றும் மாயை என்றும் இரண்டு நிலைமைகள் உண்டாயின என அருளி செய்தீர்கள் அல்லவா? அதை மிக தெளிவாக அருள் செய்து கேட்க விரும்புகின்றேன். குரு: ஆதி அந்தம் அடிமுடி இன்றி அழிவற்றதாய் இருக்கின்ற பொருள் எப்பொழுது ஆகாசமாய் விளங்குகின்றதோ அப்பொழுது மேல் என்றும் கீழ் என்றும் இரண்டு நிலைமைகள் உண்டாகின்றன. அவற்றில் மேலாயிருக்கின்ற பொருள் பிரம்மமும் கீழாயிருக்கின்ற பொருள் மாயையும் ஆகும். மாயையில் இருந்தே எல்லாம் உண்டாயிற்று. நாம் எவையெல்லாம் கேட்கின்றோமோ
காண்கின்றோமோ அறிகின்றோமோ அவையெல்லாம் அம்மாயையிலேயே இருக்கின்றன. மாயை இல்லையெனில் யாதொரு பொருளும் இல்லை. மாயை இல்லையானால் பிரம்மம் என்கிற ஒரு நிலைமையும் இல்லை. அது என்னவென்றால், பிரம்மமாய் தானாய் இருக்கின்ற பொருளிற்கே சலனம் உண்டாயிற்று. அந்த சலனத்திற்கே மாயை என்று சொல்லுவது. மாயையாய் இருக்கின்ற தனது சக்தி எப்பொழுது தன்னில் லயிக்கின்றதோ அப்பொழுது யாதொன்றும் இல்லை. பிரம்மம் என்கிற ஒரு நிலைமையும் இல்லை. தனக்கு சலனம் உண்டாகும் பொழுதே பிரம்மம் என்கிற ஒரு நிலைமை உண்டானது. அது பிரமையினால் ஆகும். எப்பொழுது பிரமையாயிருக்கின்ற சலனம் தன்னில் அடங்குகின்றதோ அப்பொழுது அடிமுடியில் இல்லாமல் ஓசையற்றதாய் காண முடியாததாய் சூன்ய பதவியாகிய ஆனந்தம் உண்டாகிறது. அத்தருணத்தில் பிரம்மம் என்கிற நிலைமை இல்லை. ஓசை முதலானவையாகிய எல்லா நிலைமைகளும் உண்டாகின்றது மாயையில் இருந்தேயாகும். மாயை என்றால் யாதொன்று இல்லாததோ அதுவே ஆகிறது. இக்காணுகின்ற சராசரங்கள் அல்ல. ஆனால் உலகத்தில் மாயை என்று சொல்லி வருகிறது இக்காணுகின்ற சராசரங்களுக்கே ஆகும். அது சரியல்ல. மாயையிலேதான் எல்லாம் நிலை கொண்டிருக்கின்றன. இதற்கெல்லாம் அடிப்படை மாயை. மாயை இல்லையெனில் யாதொன்றும் இல்லை. அது எப்படி என்றால், இதோ பாருங்கள், ஒரு குத்து விளக்கு. இந்த விளக்கை உண்டாக்கவும் இங்கே கொண்டு வந்து வைக்கவும் எடுத்துக்கொண்டு போகவும் இதை கழற்றவும் துடைக்கவும் மற்றும் நாம் செய்கின்றோம். இவ்வாறு செய்வதற்கு அடிப்படையாயிருக்கின்ற பொருள் பூமி. பூமி இல்லையெனில் இதை உண்டாக்குவதற்கோ கொண்டு வந்து வைப்பதற்கோ கழற்றுவதற்கோ துடைப்பதற்கோ யாதொன்றும் செய்ய முடியாது. இருப்பினும் இந்த விளக்கிற்கு பூமி என்று சொல்லுவதற்கு இடமில்லை. பூமிக்கு பூமி என்றும் விளக்கிற்கு விளக்கு என்றும் தான் பெயர். எனினும் மேற் சொன்னபடி செய்வதற்கு பூமியே அடிப்படையாக இருக்கின்றது. அதுபோலவேதான் ஏதாவதொன்று உண்டாவதற்கோ உண்டாக்குவதற்கோ நசிப்பதற்கோ நசிப்பிப்பதற்கோ கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ எல்லாவற்றிற்கும் அடிப்படையாயுள்ளது மாயை. மாயை இல்லையெனில் மேற்சொன்ன யாதொரு நிலைமையும் உண்டாக இடமில்லை. ஆகையால் இக்காணப்படுகின்ற சராசரங்கள் யாவும் மாயையிலேயே இருக்கின்றன. இதனுடைய அடிப்படை மாயை. பார்க்கின்ற இவையாவும் மாயை அல்ல. மாயை என்பது யாதொன்று இல்லாததாகின்றதோ அதுவே ஆகும். அதாவது யாதொன்று என்பது நித்தியமாய் இருக்கின்றது. அந்த நித்தியமான பொருள் அறிவு. அறிவு என்பது ஞானம். அதுவே போதம். அந்த போதம்தான் வித்தை. அந்த வித்தையே அட்சரம். அந்த அட்சரமாகும் தான். அப்பொழுது தானாயும் அட்சரமாயும் வித்தையாயும் போதமாயும் ஞானமாயும் அறிவாயும் நித்தியமாயும் உள்ளது இல்லாமல் போகின்றதற்கே மாயை என்று பெயர். மாயை என்பது அனித்தியமாகி அறிவில்லாததாகி அஞ்ஞானமாகி போதமில்லாததாகி வித்தையில்லாததாகி அட்சரமில்லாததாகி தான் இல்லாததாகி தீருகின்ற நிலைமையாகும். அது எவ்வாறெனில், இப்பொழுது நமக்கு அறிவு உண்டோ இல்லையோ? சிஷ்யன்: அறிவு உண்டு. குரு: அந்த அறிவு என்று சொல்லுவது எதுவென்று உம்மால் சொல்லுவதற்கு முடியுமோ? சிஷ்யன்: சொல்லுவதற்கு முடியாது. குரு: அறிவு என்பது நாம் கேட்கின்றதோ காண்கின்றதோ அறிகின்றதோ அல்ல. எனில் இவ்விதம் கேட்கின்றதும் காண்கின்றதும் அறிகின்றதுமாகிய இவை யாவும் தானாய் அறிவாய் இருக்கின்ற பொருள் தன்னிலிருந்து வெளியே வந்து வியாபிக்கும்போது அதில் பிரதிபிம்பமாகவும் பிரதிதுணியாகவும் எதிரொலியாகவும் கேட்கவும் காணவும் அறியவும் செய்கின்றதாகும். அப்படியாயின் அறிவு என்கிற பொருள் நம்மில் இல்லை என்றால் நமக்கு யாதொன்றும் கேட்கவோ காணவோ அறியவோ முடியாது. அது எப்படியெனில், ஒருவன் செத்துப்போகிறான். செத்துப்போனால் பிணமாகிறான். அந்த பிணத்திற்கு ஏதாவது கேட்பதற்கோ காண்பதற்கோ அறிவதற்கோ முடியுமா? சிஷ்யன்: முடியாது. குரு: அது ஏன்? சிஷ்யன்: செத்துப்போனதால். குரு: செத்தபோது அதற்கு என்ன இல்லை? சிஷ்யன்: அறிவு இல்லை. குரு: அறிவு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? சிஷ்யன்: ஜீவன் இல்லாததால். குரு: ஜீவன் இல்லை என்றால் எவ்விதம் தீர்மானித்தீர்? சிஷ்யன்: யாதொரு அசைவும் சேட்டையும் இல்லாததால். குரு: ஒரு மனிதன் தூங்கும் பொழுது அசைவோ சேட்டையோ யாதேனும் உண்டோ? சிஷ்யன்: இல்லை. குரு: அப்பொழுது அவன் செத்துவிட்டான் என்று சொல்லுவதுண்டோ?
சிஷ்யன்: இல்லை. குரு: ஏன்? சிஷ்யன்: அவனுக்கு ஜீவன் இருப்பதால். குரு: அவனுக்கு அப்பொழுது ஜீவன் உண்டென்று எதை கொண்டு தீர்மானித்தீர்? சிஷ்யன்: அவன் சுவாசிக்கின்றதால். குரு: செத்துவிட்டான் என்று என்ன காரணத்தால் தீர்மானிக்கப்பட்டது? சிஷ்யன்: சுவாச சக்தி, மூச்சு இல்லாமற் போனதால். குரு: அப்பொழுது ஜீவனுடைய சக்தியாகிய வாயு நம்மில் இருக்கின்ற போது மட்டுமே நமக்கு அறிவு இருக்கின்றது. நம்மில் இருக்கின்ற ஜீவசக்தியாகிய வாயு முழுவதும் இல்லாமற் போனால் நமக்கு யாதொரு அறிவும் இல்லை. அது எப்படி என்றால், ஒருவன் செத்துப்போகிற சமயத்தில் மேல்மூச்சு வாங்கி புருவ மத்தியத்திற்கு கீழே கொஞ்சம் ஜீவன் மட்டும் இருக்கின்ற போது கண்களினாலும் முகத்தினாலும் கோஷ்டிகளை காண்பிக்கிறான். மற்ற யாதொரு அவயங்களையும் அசைக்க முடியாது. அந்த ஜீவசக்தியாகிய வாயு வெளியே போய்விட்டால் அந்த பிணம் யாதொரு சேட்டையோ அசைவோ இல்லாமல் ஒரு மரத்துண்டிற்கு ஒப்பாய் அங்குமிங்கும் உருட்டினால் உருளவும் தீயில் வைத்தால் எரிந்து போகவும் செய்கிறது. அப்பொழுது அதற்கு யாதொரு அறிவும் இல்லை. அதன் காரணம் என்ன? சிஷ்யன்: அதில் ஜீவசக்தியாகிய வாயு இல்லாததுவே. குரு: தவிர ஒருவன் படுத்து தூங்கும் பொழுது அவன் உள்ளில் வாயு நடமாடுகிறதுண்டோ? சிஷ்யன்: உண்டு. குரு: அவனை தட்டி கூப்பிட்டாலோ? சிஷ்யன்: அறிகிறான். குரு: அதற்கு காரணம் என்ன? சிஷ்யன்: அவனுள்ளில் வாயு நடனம் செய்வதால், அதாவது நடமாடுவதால். குரு: ஒரு பிணத்திற்குள் வாயு நடமாடுகிறதுண்டோ? சிஷ்யன்: இல்லை. குரு: அந்த பிணத்தை உருட்டி அழைத்தாலோ நெருப்பில் எரித்தாலோ அறிவதுண்டோ? சிஷ்யன்: அறிவதில்லை. குரு: அது என்ன காரணம்? சிஷ்யன்: அதனுள் வாயு நடமாட்டம் இல்லாததால். குரு: அப்பொழுது அறிவாயிருக்கின்ற பொருள் எது? சிஷ்யன்: ஜீவசக்தியாயிருக்கின்ற வாயு. குரு: தவிர நீர் 5-6 தினங்களுக்கு முன் ஒரு காரியத்தை பற்றி ஆலோசித்து வைத்திருந்தீர். அந்த காரியம் உம்முடைய ஞாபகம் விட்டு போயிருக்கிறது. அதை பற்றி பிற்பாடும் ஞாபகம் வருவதற்கு நீர் என்ன செய்ய வேண்டும்? சிஷ்யன்: அதை பற்றி ஆலோசிக்க வேண்டும். குரு: அப்படி ஆலோசிக்கின்ற சமயத்தில் உம்முடைய சுவாச சக்தியானது உமதுள்ளில் அடங்குகின்றதோ அல்லது வெளியில் போகின்றதோ? சிஷ்யன்: அது வெளியில் போகாமல் எனது உள்ளிலேயே தான் அடங்குகின்றது. குரு: அவ்விதம் ஆழ்ந்து ஆலோசித்து கொண்டிருக்கும் சமயத்தில் உமது முன்னிலையில் ஒருவன் போவானேயானால் அவனை நீர் காணவோ அறியவோ முடியுமா? சிஷ்யன்: முடியாது. குரு: அது ஏன்? சிஷ்யன்: அந்த சமயத்தில் என் ஆலோசனை மற்றொன்றிலும் செல்லாமல் என் உள்ளேயே அடங்கி இருந்ததாலே ஆகும். குரு: அப்படியுள்ள நீர் மற்றொருவனோடு ஏதாவது பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உமது முன்னிலையில் ஒருவர் போனால் அவரை காணவோ அறியவோ உம்மால் முடியுமா? சிஷ்யன்: முடியும். குரு: அதன் காரணம் என்ன? உமது ஆலோசனை அச்சமயம் அந்த பேச்சில் இல்லாதிருந்ததோ? சிஷ்யன்: அதிலேதான் இருந்தது. ஆனால் என்னுடைய மனம் அப்போது வெளியில் வியாபித்திருந்தது. முற்கூறிய ஆலோசனை சமயம் எனது மனத்தை என் உள்ளேயே நிறுத்தி ஆலோசித்தவனாயிருந்தேன். அதனால்தான் எதிரில் போனவரை காணுவதற்கோ அறிவதற்கோ முடியவில்லை. குரு: அந்த மனம் வெளியில் வியாபிக்காமல் அச்சமயத்தில் உம்முள் அடங்கியிருந்ததன் காரணம் என்ன? சிஷ்யன்: என்னுடைய மனம் ஒன்றிலேயே ஆழ்ந்து ஆலோசித்ததால் அடங்கியதாகும். குரு: அது எப்படி உம்முள் அடங்கிற்று? அப்படி அடங்க காரணம் என்ன? சொல்ல முடியுமா? சிஷ்யன்: முன் சொன்னபடி அல்லாமல் மற்றெவ்விதம் என்பது எனக்கு தெரியவில்லை. குரு: அப்படியென்றால் உமது ஆலோசனை சமயத்தில் எனது கதி, அதாவது மூச்சு என் உள்ளேயே அடங்குகிறது, வெளியில் போகிறதில்லை என்று நீர் சொன்னீரல்லவா? அந்த மூச்சு என்று சொல்லுவது ஜீவசக்தியாகிய வாயுவாகும். அந்த ஜீவசக்தி வெளியில் வருவதற்கு வாயு என்றும் பெயர். வாயுவென்றால் சலிக்கின்றது என்றாகும். அந்த சலனத்தில் இருந்தாகும் விசாரம் உண்டாகிறது. அந்த விசாரத்திற்கு கர்த்தா மனம். அவ்வாறு சலனமுள்ள பொருள் உம்முள் அடங்கியது. அப்பொழுது உம்முடைய மனமும் உள்ளேயே அடங்கிற்று. ஆகையினால்தான் உமக்கு மற்றொன்றை காண்பதற்கும் அறிவதற்கும் முடியாமல் இருந்தது. அப்பொழுது
தன்னிலிருந்து வெளியே சலித்து அதாவது பரவிக்கொண்டிருக்கின்ற சக்திக்கு தான் வாயு என்று சொல்லுகின்றது. அது தன்னிலிருந்து வெளியே போகாமல் தன் உள் வழியாய் மேல் கீழாய் கதாகதம் செய்து அதாவது நடமாடி பிரம்மரந்திரத்தோடு தாக்கிக் கொண்டிருக்கின்ற நிலைமைக்கு சமீரணன் என்று பெயர். சமீரணன் என்றால் பிரம்மரந்திரத்தோடு ஈரணம் செய்தல் அதாவது தாக்கிக் கொண்டிருத்தல். பிரம்மம் என்றால் நித்தியமாய் இருக்கின்ற பொருள். அந்த பொருளுடன் தொட்டு வேறுபடாமல் முட்டிக் கொண்டிருக்கின்ற கதியே அதாவது நடப்பே ஈரணம். அவ்விதமாயுள்ள கதியானது தன் உள் வழியாய் மேல் கீழ் நடந்து வெளியே விட்டு போகாமல் பிரம்மரந்திரத்தோடு தாக்கிக் கொண்டிருப்பதற்கு சமீரணன் என்றும், அப்படி அல்லாமல் வெளியே சலித்து கொண்டிருக்கின்ற கதிக்கு வாயு என்றும் பெயர். அதனால் தன்னுடைய சக்தி எப்பொழுது தன்னில் லயிக்கின்றதோ அச்சமயத்தில் மற்றொன்றையும் அறிகிறதில்லை என்று நமக்கு கண்கூடாக அனுபவப்படவும் தன்னுடைய சலனத்திலிருந்தே யாகும் தனக்கு எல்லா நிலைமைகளும் உண்டாகிறதென்று வெளிப்படவும் செய்கின்றன. தவிர தன்னுடைய சலனம் தன்னிலடங்கி ஆலோசித்து கொண்டிருக்கும் போதுதான் நமக்கு உணர்வு உண்டாகின்றது. அதாவது ஆலோசித்து கொண்டிருக்கின்ற காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. அப்பொழுது உணர்வாகின்ற ஞாபகம் எங்கிருந்து உண்டாகிறதென்றால் பிரகாசத்திலிருந்தேதான். பிரகாசம் அக்னியிலிருந்து உண்டாகிறது. அக்னி உண்டாகிறது வாயுவிலிருந்து. அப்பொழுது வாயுவாகி அக்னியாகி பிரகாசமாகி அறிவாயிருக்கின்ற ஜீவசக்தி தன்னிலேயே அடங்கும் பொழுதுதான் நமக்கு உணர்வு உண்டாகிறது. அப்பொழுது அறிவாயிருக்கும் பொருள் எது? சிஷ்யன், ஜீவசக்தியே. குரு, அறிவாகி ஜீவசக்தியாய் இருக்கின்ற பொருள் சலித்து வாயுவாகி நம் உள்ளிலிருந்து வெளியே போய்க் கொண்டிருப்பதற்கே மாயை என்று சொல்லுகிறது. இதற்காகவே யாதொன்று இல்லாததாகின்றதோ அது மாயை என்று சொல்லுவதன் காரணமாகும். யாதொன்று என்பது அறிவு. அந்த அறிவு வாயு ரூபமாய் வெளியில் போய் நசித்திக் கொண்டிருப்பதற்கே மாயை என்று பெயர். இதற்காகவே தன்னுடைய மாயை என்றும் தன்னிலிருந்து உற்பவித்தது அதாவது உண்டானது என்றும் சொல்ல காரணம். தான் என்றால் யார் என்பதாய் நீர் கருதுகின்றீர்? சிஷ்யன், தான் என்றால் அவனவனே. குரு, அப்பொழுது மாயையினுடைய உற்பவம் அதாவது உற்பத்தி எங்கிருந்து? சிஷ்யன், அவனவனிலிருந்தே. குரு, ஆகையினால் மாயை என்பது மேலே சொல்லியபடி உண்டானதாகும். அதற்கு பிறகேயாகும் மனதினுடைய உற்பத்தி. அந்த மனமாகும் குரு. முதலாம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. ஆத்ம நமஸ்காரம்.